ஏன்னா எல்லா கான்டாக்ட்ஸையும் அதில் தானே வச்சுருக்கான். அவனுக்கு தேவையான கான்டாக்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்லாம் போச்சுன்னா கூட எப்படியாவது எடுத்துடலாம். ஆனால் சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஸோ என்ன பண்ணுறாரு, சிம் கார்டை தேடுன்னு தேடுறான். எப்படி கண்டுபிடிச்சானே தெரிலங்க அந்த புதரில். அது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வேலி காத்தா முள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காஞ்சி போய் ஒரு பக்கமாக கொட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் நிறைய குப்பைங்களும் இருக்குது. அது மாதிரி ஒரு இடத்துல அந்த வால் ஒட்டின மாதிரி மதில் சவுறு, அந்த செவுத்தில் அடிக்கிற அடியில் அப்பளம் மாதிரி நொறுங்கின ஃபோன்லேருந்து எப்படி குட்டி குட்டி பீஸ் ஆகிடுச்சிங்க கேஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்க ஒரு இதில் எப்படி அந்த சிம் கார்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்தான்னு தெரிலங்க. அந்தளவுக்கு வெறி அவனுக்கு, அந்தளவுக்கு வெறி. எது மேலே? அந்த பொண்ணு மேலே. நம்பரை எழுதாத விட்டமே, எங்கேருந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் சேம் டேலேயே அவன் ஃபோனுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டானா பார்த்துக்கங்களேன். என் கூட பேசுகிறதுக்கு இல்லை, ட்ராக் எல்லாமே பக்காவாக கரெக்டாக ஃபாலோ ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்தபடியாக என்ன ஆகுது, என்னை அப்பயும் அந்த சிம் கார்டை எடுத்த உடனே அவனுக்கு உயிரே வர்ற மாதிரி என்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறான். ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, தப்பு பண்ணிட்டேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னா. சரி இப்போ எதுக்கு நீ ஃபோனை உடைச்ச? நீ தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறல்ல, எதுக்கு நீ ஃபோனை உடைச்ச? அப்படி என்ன அந்த ஃபோனை காட்டுன்னு தானே சொன்னேன் நான் வந்து இந்த ஃபோன்னால் தான் எல்லாம் சொல்லி ஃபோனை காட்டுன்னு தான் சொன்னேன். அப்போனா எதுக்கு இவன் அவாய்ட் பண்ணியிருக்கான்றது எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து விவாகரத்துன்னு ஆனதுக்கப்புறமேட்டு இப்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம். அன்றைக்கி அவன் அந்த மாதிரி உடச்சதுக்கு காரணம் அந்த பீரியடில் இதுவாக தான் இருக்கும்னு இப்போ தான் உணர்கிறேன். ஏன்னா ஒன்று வந்து இந்த பொண்ணோட கான்வர்சேஷன்லாம் வந்து இது இல்லை, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து எந்த ஒரு இல்லீகலோ அது மாதிரிலாம் இல்லை. மேபி இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட காண்டாக்ட் வந்து ஆக்சுவலாக இந்த யூகேலேருந்து வந்த பொண்ணு இல்லீகலாக காண்டாக்ட் பண்ணிட்டுருக்கானே கரெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த பொண்ணோட காண்டாக்டு இருந்ததே வந்து இந்த 2011 இருந்ததே வந்து நான் கன்சீவ் ஆகிறேன் 2015 தாங்க எனக்கு தெரியவே வருது. அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல்லாக ஆராய பெரிய சண்டை வந்து இவன் வாயிலிருந்தே வந்த வார்த்தைங்க தான் இதெல்லாம். அப்படி தான் ஒன்று அப்புறம் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணேன், அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அந்த பொண்ணுக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் இன்னும் தெளிவாச்சு எனக்கு, அக்யூரேட் மந்த்து டேட்டு. அடா பாவி, இந்த டைம்லலாம் அந்த பொண்ணோட காண்டாக்ட் இருப்பதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஷிவானி டென்டலில் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அந்த ஸ்க்ரீனோடு பார்த்ததோட சரி அந்த பொண்ணு. நான் இது வரைக்கும் அந்த பொண்ணோட கான்வர்சேஷன்லாம் சொன்னது வந்து இவன் வாயிலிருந்து வந்தது, அதுக்கப்புறம் நான் கேதர் பண்ணது. ஓகேங்களா? அப்புறமேட்டு என்ன சொல்கிறான், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் தான் நான் ஒத்துக்கிறேன், என் மேலே தான் இப்போ தப்புன்னு சொல்லிட்டு என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே ஒரு குளம் வேறு இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அங்கேருந்து என்ன பண்ணுறோம், இல்லை அங்கேருந்து அந்த குளம் இல்லை, இன்னொரு பஸ் வந்துட்டு ஆவடிக்கு எடுக்கிறாங்க அந்த ஊர்லேருந்து. அப்போ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு 2-3 ஸ்டாப்பு தள்ளி போனால் எங்கள் ஊர் வரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டாப்பிங் இருக்குது. ஒரு 2-3 ஸ்டாப்பிங் தள்ளி தான் எங்கள் ஊர் ஆக்சுவலாக. அந்த ஸ்டாப்பிங் கிட்ட வந்து ஒரு குளம் இருக்குது, நல்ல அழகான குளம். நான் அந்த இடத்துல இறங்கிட்டு தயவுசெய்து இறங்கு, நீ ஒன்று போகிறது இருந்தால் நேராக ஆவடி போய் இறங்கு, இது மாதிரி இப்படியே கூட வந்துட்டு இருந்தேன்னா யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு. அப்புறம் 2 பேரும் அந்த இடத்துல இறங்கிட்டோம். அந்த குளத்துக்கிட்ட நல்ல பெரிய மரம் இருக்குது, நிழலாக இருக்குது. அங்கே உட்காந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, உங்கள் வீட்டில் வந்து உனக்கு ஒரு ஃபோன் வருதா, இதோட எனக்கு 2 மாதம் தொடர்ந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபோன் வருது, ஒரு நாள் தவறல. ஹிஸ்ட்ரி காட்டுமா கால் ரெஜிஸ்டரு, நான் சொல்கிறேன் எல்லாமே, ஹிஸ்ட்ரி காட்டுமா கால் ரெஜிஸ்டரு. தினந்தோறும் அந்த பொண்ணு வந்து நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து தூங்குதுன்ற மனசாட்சி கூட இல்லாமல் பொண்ணும் அம்மாவும் மாற்றி எனக்கு கால் அடிச்சுட்டுருக்காங்க. ஏன்? கல்யாணத்துக்கு என்கிட்ட கொடுத்த கமிட்மெண்ட்டு, நான் ஏதாவது பண்ணுவேனான்னு ஏங்கிட்டு இருக்காங்க அங்கே. அது மாதிரி நான் உன் குடும்பத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டுட்டு ஹெல்த் வைஸ் வரைக்கும் நான் அஃபெக்ட் ஆகிட்டேன். என்னோடய ஃபேஸை என்னால் கண்ணாடியில் பார்க்க முடியல, உனக்கே தெரியுதா இல்லையா அப்படின்லாம் நான் கேட்குறேன் அவன்கிட்ட.
எந்த அளவுக்கு ஸ்கின்னியாக இருக்கான்னு பாரு. லோ பிபி வேறு இருக்குது இதில் வேறு. அந்த அளவுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, பாடி ஹீட் ஆகிடுச்சு. பைல்ஸ் சர்ஜரி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனஸ்தீஷியாலாம் யூஸ் பண்ணுறேன் அந்த சர்ஜரிக்கு தான். பேக் பெயின் இருக்குது எல்லாம் சொல்கிறேன். அப்படி சொல்லியும் என்னை மன்னிச்சிரு, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிறான். அப்புறம் அப்போ தான் அந்த ஒரு 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 2 வீக்ஸ் பிஃபோர் இந்த இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸ் பிஃபோர் தான் ஒரு வெள்ளி மோதிரம் செஞ்சு போட்டேங்க. என்னோடய ஸ்டோன் வச்சு, இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம், அதுக்கு வந்துட்டு இந்த ப்ளூ நீலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஷெஃபயர் அது வந்து போடணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அது நல்ல ஒரிஜினல் கல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அப்போ அந்த டைமில். அந்த கல் குட்டி கல்லே வந்துட்டு 2000 சம்திங் சொன்னாங்கங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வெளியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோன் இருக்குது, அதோட கொஞ்சம் சேம் ப்ளூ ஷெஃபயர் ஃபேமிலி தான், ஆனால் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு 1000 சம்திங்கில் ஒரு 1500 1600 ஞாபகம் இல்லை, அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு ரிங்கு வெளியில் ஆர்டர் கொடுத்தேன். அப்போ தான் போட்டேன் அந்த ரிங்கை. எனக்கு வந்த கோவத்துக்கு இதுக்கு இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துல போட்டேங்க. அப்போ போட்டது தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி மோதிரத்தை இந்த ஆள் கூட டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு இப்போ தான் என் கையில் நான் போடுறேன் வாங்கி. ஸோ என்ன சொல்ல வந்தேன், அந்த இடத்துல கோவம் ரொம்ப ஜாஸ்தி வந்து மோதிரத்தையும் தூக்கி போட்டு, நீ வா சரி கிளம்பு, நீ பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அவனையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன். நீ தயவுசெய்து இந்த வீட்டுக்கு போய்ட்டு நீ கால் பண்ணு, ஃபோனுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணி. என்கிட்ட ஃபோன் இல்லை. என் ஃபோனை கொடுக்குறேன். செம்ம காமெடி இது தான். என் ஃபோனை கொடுக்குறேன். அவன் வந்து என் ஃபோனை கிண்டல் கேலி அடிப்பான். என் ஃபோனை ரப்பர் பேண்ட்லாம் போட்டு சுற்றி எடுத்துன்னு வரது பாரு. நான் வந்து ஒரு 1000 சம்திங் பேசிக் ஃபோன் தாங்க வச்சுருந்தேன். மைக்ரோமேக்ஸோட ஒரு ப்ளூ வித் க்ரீனில் இருக்கும் ஒரு ஃபோனு. அந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறான், இல்லை எனக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறான். சரி விடு, சரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணு, இல்லாட்டி யாருனா ரூம்மேட்ஸ் நம்பர்லேருந்து கால் பண்ணு அப்படின்றான். அப்போ அவன் சரின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியும் விட்டுட்டு அவனை 2 பேரும் பஸ் ஏறணும். எங்கள் ஊரில் நான் இறங்குறேன். அவன் அப்படியே கண்டினியூ பண்ணுறான் அவன் ட்ராவலை அவங்க ஊருக்கு. ஆவடிக்கு. ஆவடியிலேருந்து அங்கே பைக்கு சென்ட்ரலில் நிறுத்தியிருக்கான்ல, ஏன் தான் வந்தமோன்னு இருக்கும். ஆக்சுவலாக அவன் ஏன் தான் வந்தமோன்னு இருக்கும்னு இல்லை, கடவுள் எனக்கு அத்தனை தடவை வந்து உணர்த்தியிருக்காரு அவன் மூலிமா. நிறைய தடவை எனக்கு வந்துட்டு வந்திருக்குங்க. நிறைய சுச்சுவேஷன் காமிச்சிருக்காரு எனக்கு கடவுள். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம்லாம் சொல்கிறேன் போக போக. அதெல்லாம் வந்து நிஜமாலே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஆனால் அது கடைசியில் நான் அதை மதிக்காத போனதுக்கான விளைவு தான் இப்போ இது. அப்போது அங்கேருந்து கிளம்புறோம். இவனும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரூம்மேட்ஸ் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறான். சாரின்னு. சரி ஓகேன்றேன். காம்ப்ரமைஸ் ஆகிறோம். இது முடிஞ்சிருச்சா. அடுத்தபடியாக இவங்க வீட்டிலேருந்து எப்பவும் போல் வழக்கம் போல் வர ஃபோன் தான் வருது. நான் சொன்னேன், இல்லைங்க இன்றைக்கி வந்துட்டு காலையில் பேங்க்கில் போகணும், போய் கொடுத்துட்டு வந்து தூங்கிட்டேன், என்னால் ஃபோன் பேச முடியல அப்படி. அவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேங்க, அவனே சொல்லியிருக்கான். அவன் வாயால் சொல்லியிருக்கான் என்னென்னு. என்னைக்கு நீ லோன் எடுக்க ஆரம்பிச்சோ இன்றைக்கி வரையும் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா ஃபோனே பண்ணதில்லை. பெத்த அம்மா பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு அடுத்த 5-6 மாதத்துக்கு ஃபோன் கால்ஸே இல்லைங்க அந்த பையனுக்கு. 6 மாதம் கழித்து ஃபோன் அவங்க அம்மா பண்ணுறாங்க. எப்போது நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் லோன் கிடச்சதுக்கப்புறம், அப்போ தான் வருது அவங்க அம்மா. அப்போ அவன் பெருமூச்சு வேறு விட்டு சொல்கிறான். அது பேர் என்னது, ஆரியபுரம் HDFC பேங்க் வெளியில். அப்போ 6 மாதம் கழித்து எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வருது அப்படின்னு. அப்போ கேட்டுக்கோங்க எந்த அளவுக்கு லட்சணத்தில் இருக்குது அவங்க அம்மான்னு சொல்லிட்டு. மாதம் ஆனால் அவங்க அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணிவிடும். தினந்தோறும் ஃபோன். நான் கல்யாணம் ஆன புதுசில் தினந்தோறும் ஃபோன் பண்ணும். எங்கள் ஸ்டேட்டஸ் அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சண்டையில் இருக்குமா, நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஏது இருக்கும்னு நொய்யின்னு. எதுக்குங்க, கல்யாணம் ஆகிடுச்சுல விட வேண்டியதானே ஃப்ரீயாக. எப்பயாவதுலாம் இது பண்ணலாம். தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து நான் வந்து ஒரு பக்கம் நல்லதுக்குன்னு நினச்சேன்.
அப்புறம் தான் தெரியுது எல்லாம் சூனியம் வைக்கிறதுக்கு, ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே. இவனோட குரலை வச்சு எங்களோட டோனை வச்சே கண்டுபிடிக்கிறது. சரி இருக்கா சரி இல்லையா, சரி இல்லைன்னு சொன்னோன்னா ஏதாவது அந்த சரியில்லாத டைம்லேயே போயிட்டு ஏதாவது அந்த சூட்டோட சூட்டாக ஏதாவது சூனியம் வைக்கிறது பண்ணுறது, இந்த மாதிரி வேலைங்க எல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போது என்ன சொல்லிட்டுருந்தேன், இந்த லோனுக்கு வந்து கேட்குதுங்க. நானும் வந்து இல்லைங்க காலையிலே போய் கொடுத்துட்டு வந்தோம், தூங்கிட்டேன் அப்படின்றேன். சரி சரி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டாச்சு. இது இப்படியே போதுங்க, இப்படியே கண்டினியூ ஆகுது. நானும் பைல் சர்ஜரி பண்ணிட்டேன், அவனும் பைல் சர்ஜரி பண்ணிட்டான். இந்த மாதிரி பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த அந்த கேன்சர் பொண்ணு அதையும் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போனால், அந்த பொண்ணு வீட்டுக்கு போன இடத்துல இது மாதிரி கேவலமாக பேசியிருக்கான் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் வந்து இப்போ 2024 இப்போ அவன் காண்டாக்ட் வரும்போது இது மாதிரி சொன்னான் ஈஸ்வரின்னா. எனக்கு இதெல்லாம் வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபைன். வேறு என்ன நடந்துச்சு அந்த பீரியடில்? அவ்வளோதாங்க. டிசம்பர் வருதா, டிசம்பர் வருது, ஜனவரி வருது, லோனு கிடைக்கல. அப்போ டிசம்பர் மந்த்து ரிவ்யூ போகும்போது தான், ஓகேங்களா, டிசம்பரா ஜான்வரியா, இல்லை ஜான்வரி ரிவ்யூ போகும்போது தான் டிசம்பர் மந்த் வந்துட்டு நான் இல்லை டிசம்பர் மந்த் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஆக்சுவலாக. நவம்பர், டிசம்பர், இல்லை டிசம்பர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. டிசம்பரில் என்ன நடந்தான்னு. ஜான்வரியில் எனக்கு டிசம்பரில் வந்துட்டு லோன் வந்துட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நிறைய உங்களோட ரெக்குவயர்மெண்ட் லோன் வந்து கிடைக்கணுன்னா உங்களோட ஃபுல் ஒர்க்கிங் டேஸோட இது வேணும், எல்ஓபி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆக்சிஸ் பேங்க்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே தான் ஹெச்டிஎஃப்சிலையும் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஒர்க்கிங் டேஸ், அதாவது 30 டேஸ்னால் 30 டேஸு. நான் ஆக்சுவலாக வந்து லீவ் எடுக்கிற கேரக்டர் இல்லை. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு லீவ் அண்ட் கேஷ்மெட்டுன்னு சொல்லிட்டு ஜான்வரியில் ஒரு அமௌண்ட் வரும். நம்ம எடுக்காத லீவெல்லாம் அப்படியே பல்காக ட்ரிபிள் தி அமௌண்ட்டாக டபுள் தி அமௌண்ட்டாக சேலரியாக வரும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஸோ எனக்கு அந்தக்காக நான் வந்து லீவ் எடுக்கிற கேரக்டர் நான் இல்லவே இல்லை. லீவ் எடுக்க மாட்டேன் அந்த அமௌண்ட்டுக்காக. அப்போது இந்த லீவு எடுக்க ஆரம்பித்ததுலாம் எப்போ ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எப்போ இந்த ஃபேமிலிக்காக லோன் எடுக்க ஆரம்பித்தோனோ மாதம் ஒரு 2 லீவாச்சும் எடுத்துருவேங்க. 2 லீவ் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த 2 லீவாச்சும் எடுத்துருவேன் நான். என்னால் முடியாது. ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுதுல்ல. தூக்கம் இல்லை ப்ராப்பராக. எனக்கு அது ஹெல்த் இஷ்யூ நிறைய ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அப்போது இந்த மாதிரி மந்த்லி 1 or 2 டேஸ் லேக் ஆகுதா லீவு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பேங்க்கில் இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், லீவ் போடாத. டிசம்பர் மந்த்து ஃபுல்லாக போகிறேன், ஜான்வரி மந்த்து ஃபுல்லாக போகிறேன், ஃபெப்பும் ஃபுல்லாக போகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாள் கூட லீவ் எடுக்கலைங்க. கஷ்டப்பட்டாச்சும் போயிடுறேன், ஆஃபீஸில் போய் தூங்கிப்பேன் பிரேக் டைமில். அப்போ ஜான்வரி மந்த்து என்ன ஆகுது, ஜான்வரி மந்த்து ரிவ்யூக்காக ஹண்டே கிட்ட போகிறோம். அப்போ ஹண்டே ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணா ஹண்டே எங்கே இருப்பார்னா, இந்த நுங்கம்பாக்கம் அந்த டேர்னிங் ஒரு ரோடு இருக்கும், அது பேர் ரோடு தெரில. ஹாஸ்பிட்டல் அம்ஜிக்கரையில் இருக்க மாட்டார், அவர் கிளினிக் இங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ரிவ்யூ இருக்குது, வந்துடுங்க அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி மந்த்து ரிவ்யூ போகும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக கிருஷ்ணா ஹண்டேவை. மேபி அவரோட கான்வர்சேஷன் டுவர்ட்ஸ் அந்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு ஆத்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ நல்லா பேசுவார். அவர் வந்துட்டு பை ஹார்ட் அப்படி தானா இல்லை சும்மா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலேன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட வே ஆஃப் பிஹேவிங் டுவர்ட்ஸ் பேஷண்ட்டுன்றதுனால. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் மாதிரி தெரிஞ்சுது என் கண்ணுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட ரிவ்யூ போகும்போது உங்கள்கிட்ட ஒரு உதவி சார்ன்றேன். இவன் என் கூட தான் இருக்கான் ரிவ்யூவில், ஃபைல்ஸோட ரிவ்யூ போகும்போது. அப்போது சொல்லுமா அப்படிங்கிறாரு. சார் இது மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கு சார். கிட்டத்தட்ட இதோட 4 month ஆகுது நான் லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி லோனுக்கு அலைய ஆரம்பிச்சு. இப்போ வரைக்குமே எனக்கு லோன் கிடைக்கல. அந்த என்டையர் ஃபேமிலி வேறு எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. கம்ப்ளீட்டாக என்னை டிபெண்ட் பண்ணிட்டாங்க, என்கிட்ட சொல்லி விட்டுட்டாங்க.
நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு 4 மந்த் ஆகிடுச்சி. இப்போ அந்த பொண்ணோட மேரேஜ் விஷயம் இது, கல்யாண விஷயம். அப்போது என்னையே எதிர்பார்த்து கடைசி மொமெண்ட் வரையும் என்னையே எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னோட ஒரு கிட்னி வேணால் நான் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் சார், நான் சேல் பண்ணிடுறேன். இவன் சிரின்னு சிரிக்கிறான் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அவர் என்னை பார்த்து கோவம் முறைக்கிறாரு. நான் அவர் முறைக்கிறத பார்த்து அழுவுறேன். தேம்பி ஃபஸ்ட்டு அவர் என்னை முறைச்சதை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக கண்ணு கலங்கி குனிய ஆரம்பிச்சிட்டேன். குனிஞ்ச உடனே கொஞ்சம் வெம்பி தேம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன். இவன் சிரின்னு சிரிக்கிறான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. என்னங்க சார் அப்படின்றாரு அவர். சார் அப்படிங்கிறான். என்ன சார் இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக சிரிச்சிட்ருக்கீங்க, ரொம்ப தப்பு. இது பாருங்கள், என்கிட்ட பேசின மாதிரிலாம் தயவுசெய்து வேறு ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிடாதீங்க. யூஸ் பண்ணிவிடுவாங்க, இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு. கல்யாணம் தானம்மா, கீப் ட்ரையிங்ம்மா. கல்யாணம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குல்ல, ஏப்ரல் மந்த் வரையும் இருக்குது. எதுக்கு நீங்கள் இது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? அதுவும் சார் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீ ஏம்மா மெனக்கடணும் இப்படிலாம் அப்படிங்கிறாரு. இல்லை, அவங்க கம்ப்ளீட்டாக என்னை டிபெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வேறு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க, எனக்கு இப்போ பயம் ஜாஸ்தியாகுது அப்படின்னு. அதுக்குன்னு இது மாதிரிலாம் யோசிப்பீங்களா? இது மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம் தயவுசெய்து யார்கிட்டையும் நல்லா பேசாதீங்க அப்படின்ட்டு என்னை பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு, எனக்கு யாருனா ஃபினான்ஷியலில் தெரிஞ்சால் கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு. தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோம் ரிவ்யூ பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரிவ்யூக்கெலாம் அவங்ககிட்ட போகிறதுக்கே அசிங்கமாக இருக்குன்றதுனால ரிவ்யூஸே போகிறதில்ல. எதுவாக இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வெளில வாசலில் பைக் இருக்குது, வெளில வரோம். சிரின்னு சிரிக்கிறான் உழுந்து. அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. இவன் கூட ஒரு நாளும் சண்டை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சண்டை வரும்போது அவன் அந்த வே ஆஃப் அவன் அந்த குனிஞ்சு வெம்பி சிரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா நார்மலாக ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க ஒருத்தங்களன்னா, இப்போ இந்த டாக்டருக்கே கோவம் வருது. என்னை பார்த்து முறைக்கிறாரு. இவன் சிரிச்சதுக்கு என்னங்க சார் இப்படின்னு சொல்லி அவனை கேட்குறாங்க. அப்போது ஒரு உண்மையான லவ் பண்ணவன் என்ன பண்ணுவான்? அதாவது 100% ஆள் மனசில் ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படின்னு லவ்வுன்ற ஒரு வேர்டுக்கு மரியாதை கொடுத்துருக்கான். ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்றவன் கோவம் வரும். பலார்னு அந்த இடத்துல விடுவானா மாட்டானா? என்ன தைரியம் இருந்தால், ஏன்னா இந்த பொண்ணு அவனை நம்பியிருக்கு, அவன் இதை நம்பி இருக்கான். லைஃப் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. தட் இஸ் கால்ட் லவ். அந்த இடத்துல கோவம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வார்த்தையால் திட்டுவான், இல்லாட்டி கை ஓங்குவான். இதுதான் ஒரு உண்மையான பர்சன். ஆனால் அவன் சிரிக்கிறான்னா அவன் ஒரு கேப் மாதிரின்ற மாதிரி தானே. இது பல இடத்துல வாய் வச்சுட்டு வந்த கேஸுன்னு தானே மாதிரி தானே இருக்குது. அதாவது ஆம்பளை ஐட்டம் சிம்பிளாக சொல்லணுன்னா. அதனால தான் அது மாதிரி சிரிப்பு வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தோணுது. அந்த டைமில் இவன் சிரிக்க எனக்கு இன்னும் அழுகை தான் வருது. அப்போ அவன் என்னை திட்டுறான். ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ இப்படியா பேசுவ? அவர் பேர் எப்படி ஆஷா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போது நான் சொல்கிறேன், எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ கூட நான் அவன்கிட்ட கடைசியாக சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமாக இருக்குது, கம்ப்ளீட்டாக என்னை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ரிலேஷன்கிட்ட யார்கிட்டையுமே நீங்கள் கேட்கலையா அப்படின்னா, ரிலேஷன்ஸ்கிட்டலாம் யாருமே கேட்க ரொம்ப கேஷுவலாக பேசி விட்டுட்டாங்க. அப்போ கூட நீ ஏன் மெனக்கெடுன்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி, ரிலேஷன்கிட்டலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பின்னாடி உட்காந்துட்ருக்கேன், வண்டி ஓட்டுறான். எனக்கு அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நான் ஏதாவது பண்ணுறேன், என் சைட்லேருந்து நான் பண்ணுறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, உனக்கு உடம்பு இது மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் ஃபேமிலிக்காக நீ இன்வால்வ் ஆகி நீ உன்னை பார்த்துக்கோ அப்படிங்கிற வார்த்தைலாம் தப்பி தவறி அவன் வாயிலேருந்து வந்ததே இல்லை. அவனும் ரொம்ப கேஷுவலாக இப்படி சொல்லிட்டு விடும்போது இன்னும் பயமாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஹோப் கூட கொடுக்கலங்க. நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலேருந்து வந்ததே இல்லை. ஈவன் ஃபோன் கால்ஸில் கூட, ரெக்கார்டிங் எடுத்தால் தெரியுமே, ஈவன் ஃபோன் கால்ஸில் கூட அந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. அப்போது ரயில்வே ஸ்டேஷன் வருது, இறங்கிட்டு என்கிட்ட கரெக்டாக 100 ருபீஸ் தாங்க இருக்குது. எக்ஸாக்டாக 100 தான் இருக்குது, வேறு சேஞ்ச் இல்லை. ட்ரெயினுக்கு பாஸ் இருக்கா அப்படி வரையும். அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போனோன்னா 4 ருபீஸ் 50 பைசு. ஓகேங்களா?
சுத்தமாக காசு இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி 100 ருபீஸ் அவன்கிட்ட சொல்ல தேவையில்ல, இந்த 100 ருபீஸ்னோடனே வாங்கி வச்சுக்கிட்டான் பாக்கெட்டில். அவனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 100 ருபீஸை வந்து கொடுத்தேன். இந்த வச்சுக்கோ, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இல்லை நைட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வாங்கி வச்சுக்கிட்டான். நான் ட்ரெயின் ஏறிட்டேன். எனக்கு விட்ட உடனே கிளம்பிட்டான். என்ன பண்ணுறேன்னா, இங்கே தான் இருக்கேன். எங்கே இருக்க அப்படின்னா, தம் அடிச்சுட்டு இருக்கேன், ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு. எனக்கு அப்போது எனக்கு இது ஷேர் பண்ணணும். நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன், எப்படிடா நம்ம ஆவடியிலேருந்து போவோம், டைம் வேறு இவ்வளோ ஆகிடுச்சே, காலைல 5:30 மணிக்கு முடித்த ஷிஃப்ட் ஆச்சு, இந்த மாதிரி டைமு எப்படி நம்ம போகிறது அப்படின்னு. அப்போது இவன் வந்து அந்த தம் அடிச்சிட்ருக்கேன்னு சொன்னான் பாருங்க. நான் கொடுத்த காசில் தாங்க தம் அடிச்சிட்ருப்பான். ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, தம் அடிச்சிட்ருக்கானு. எனக்கு அப்படியே வச்சுட்டு அழுகுறேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அங்கேருந்து எப்படி போவோம் நம்ம வீட்டுக்கு? இவன் என்னடான்னா கொடுத்த காசில் என்ன தம் அடிச்சிட்ருக்கானேன்னு அழுதேன் ட்ரெயினில். அப்புறம் ஆவடி இறங்கிட்டேன். இறங்கி அங்கேருந்து என்ன பண்ணேன், எங்கள் ஊருக்கு வந்து 7 கிலோமீட்டர் நடந்தே போனேங்க 7 கிலோமீட்டரும். அது எனக்கு பழக்கம் இருக்குது. நான் ஸ்கூல் டைமில் நிறைய தடவை நடந்து போயிருக்கேன்.